லவ்னா டென்னிஸ்ல ஜீரோன்னு உங்களுக்கு தெரியுமா? சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் இந்த புக்கு படித்த அப்புறமா எப்படியாவது டென்னிஸ் கற்றுக்கணும்னு ஒரு வெறி வந்துச்சு. ஹாய், டே 6 ஆஃப் ரெக்கமெண்டிங் அ புக் ஃபார் அ வீக். கேரி சோட்டோக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும். ஷீ வாண்ட்ஸ் டு பி த பெஸ்ட். 20 கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸ், 9 விம்பிள்டன் வின் பண்ணி ரெக்கார்ட் செட் பண்ணி வச்சுட்டு கேமில் இருந்து ரிட்டையர் ஆகிறா. இப்போது பல வருஷத்துக்கு அப்புறமா அவளோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க வராங்க. இது அவளுக்கு தெரிஞ்ச உடனே தான் பெஸ்ட்டு அப்படின்னு காட்டுறதுக்காக 37 வயசில் திருப்பி வந்து கேமுக்குள்ளே என்டர் ஆகுறா. சுற்றி இருக்கிற எல்லாரும் இந்த வயசில் இதெல்லாம் தேவையா, திமிரு பிடிச்சவ அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவள் வந்து எதையுமே கண்டுக்கலை. அவள் வந்து ஒவ்வொரு மேட்ச்லேயும் ஆப்பனண்ட்டை மட்டும் ஃபைட் பண்ணல, அவளோட ஏஜையும் சேர்த்து தான் ஃபைட் பண்ணுறான். இதுக்கு நடுவில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்குது. கேரி சோட்டோவுக்கு வந்து தோக்குறது பயமே இல்லை. அவளுக்கு எல்லாரும் தன்னை மறந்துடுவாங்க அப்படின்னு தான் பயம். இது வந்து என்னோட டாப் ஃபேவரட்ஸில் ஒரு புக்கு. என்னோடய ஃபேவரட் ஆத்தர் எழுதினது. இந்த புக்கோட நேம் வந்து கேரி சோட்டோ இஸ் பேக் பை டெய்லர் ஜெங்கின்ஸ் ரீட். உங்களுக்கு கேரியை பிடிக்காமல் போகலாம், ஆனால் அவளுக்காக கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க.